வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வியக்கத்தக்க ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய பழம் பப்பாளி பழம் அப்படின்னா அது மிக இல்லை. ஏன்னா அது உண்மைதான். ஸோ இந்த பழம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய பழம். ஆனாலும் அதை அளவுக்கு அதிகமாக நம்ம உட்கொள்வது நமக்கு பெரும் தீமைகளை விளைவிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ அந்த சத்துக்கள் ஆரம்பித்து விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே வரைக்கும் ஏராளமான விட்டமின் சத்துக்கள் காணப்படுது. இதனுடன் கலோரிகள், கொழுப்பு, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் போன்ற ஊட்டச்சத்துக்களுமே இருக்குது. ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய செரிமான அமைப்பு எப்போதுமே சீராக இருக்கும். இது தவிர மருத்துவ குணங்கள் இருந்திருக்கக்கூடிய பப்பாளி பழம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட வைக்கும். புற்றுநோய் தொடர்பான பிரச்சனைகள் விடுபட வைக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும். ரத்தத்தில் பிளேட்லெட்டுகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதெல்லாம் பப்பாளி இலை சாறு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் பப்பாளி பழத்தையோ பப்பாளி இலை சாறையோ அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது நம்முடைய உடல்நிலையை கெடுக்கும். ஸோ இது ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு நன்மைகளை தருதோ அந்த அளவுக்கு தீமைகளையும் கொடுக்கும். அதனால் பப்பாளியை நம்ம முதல்ல எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், பப்பாளி சாறையும் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், பப்பாளியினுடைய சேர்க்கக்கூடாத உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி நம்ம முதல்ல சாப்பிட வேண்டும் அப்படின்ற அந்த அளவை தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அளவு தெரியாமல் பப்பாளி நம்ம சாப்பிட்றதுல தான் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு நாளைக்கு நம்ம 100 கிராம் முதல் 120 கிராம் வரைக்கும் தான் நம்ம பப்பாளியை சாப்பிடணும். ஸோ இந்த அளவுக்கு மட்டும்தான் பப்பாளியை நம்ம சாப்பிட வேண்டும் என நிபுணர்களும் மருத்துவ அறிஞர்களும் பரிந்துரைக்கிறாங்க. இதை விட அதிகமாக பப்பாளி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக தீமை தான் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர ஒருவேளை நீங்கள் பப்பாளி இலையினுடைய அந்த ஜூஸ், அந்த சாறு குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் 5லிருந்து 6 ஸ்பூன்கள் மட்டும், அந்த ஸ்பூன் அளவில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதுதான் உங்களுக்கான சரியான அளவு. நீங்கள் எப்போதுமே இந்த பப்பாளி 100லேருந்து 120 கிராம் சாப்பிடணும். அதே போல் 5லிருந்து 6 ஸ்பூன் தான் பப்பாளி இலை ஜூஸ் எடுத்துக்கணும். பப்பாளி எப்போதுமே நீங்கள் சாப்பிடுவதற்கு 2லிருந்து 3 மணி நேரத்திற்கு முன்னாடி சாப்பிடணும். அல்லது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறமாக அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதா அது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த நேரம் மாற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது உணவு குழாயை சேதப்படுத்தும். பப்பாளியில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் என்ற கலவை இருக்குது. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்து, ஆனால் அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாப்பிடுவது தொண்டைக்கு சேதம் விளைவிக்கும் அபாயத்தை நமக்கு அதிகரிக்கும். ஸோ இது உணவு குழாயை நமக்கு சுருங்க வச்சிரும் அப்படின்றத ஆராய்ச்சி ஒன்றில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால நம்ம உணவு குழாய்க்கு தீமை ஏற்படுத்தாத வண்ணம் பப்பாளி பழத்தை அளவாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படி அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டோம்னா அது நம்மளுடைய உணவு குழாயை சேதப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் நமக்கு வர ஆரம்பிக்கும். வயிற்றுப்போக்கு நமக்கு ஏற்படலாம். பப்பாளி அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு. எப்போதுமே அதனுடைய அதிகப்படியான நுகர்வு காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. ஏன்னா பப்பாளி பழத்தில் அதிக அளவு நார் சத்து இருக்கு. இது உணவை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் மலத்தை மென்மையாக்குறதுக்கு தான் உதவிகரமாக இருக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது அது நமக்கு லூஸ் மோஷனை ஏற்படுத்திடும், வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தி இன்னமும் மலத்தை மென்மையாக்கி நமக்கு அந்த லூஸ் மோஷன் போக வச்சிருன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் பப்பாளி பழத்தை அளவோடு தான் நீங்கள் சாப்பிடணும். சர்க்கரை நோய் மருந்தோட தவறுதலாக கூட நீங்கள் பப்பாளி சாப்பிடாதீங்க. நீங்கள் நீரிழிவு மருந்து சாப்பிடுபவர்களாக இருந்தீங்கன்னா பப்பாளி சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது கிடையாது. இதுக்கு காரணம் பப்பாளியில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. இதனுடைய பயன்பாடு ரத்த சர்க்கரை பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்தலாம். ஏன்னா அளவோடு தான் நம்ம சாப்பிடும்போது தான் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு நமக்கு கண்ட்ரோல் ஆகும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மெடிசன்ஸ்லேயே கவனம் செலுத்தலாம். பப்பாளி பழத்தை சாப்பிடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது. சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வதும் பாதகமான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் அதிக அளவு நம்ம பப்பாளியை உட்கொள்வதற்கு முன்னாடி நம்ம மருத்துவரை அணுகி ஆலோசனை செய்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா அதில் விட்டமின் கே சத்து இருக்குது. இது இந்த மருந்துகளோட இடையூறு விளைவிக்கும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவரை அணுகணும். உயர் புரத உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி பப்பாளி பழத்தை நம்ம அளவோடு தான் சாப்பிடணும். ஏன்னா ஹை புரோட்டீன் ஃபுட்ஸோட
பப்பாளியை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம். பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பேன் சில புரதங்களினுடைய செரிமானத்தில் குறுக்கிடலாம். இறைச்சி போன்ற உயர் புரத உணவுகளோட பப்பாளி இணைக்கிறத நம்ம தவிர்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சிலருக்கு அஜீரணத்துக்கு வந்து வழிவகுக்கும். தயிரோட நம்ம பப்பாளியை சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போ பாலை போலவே தயிர் மற்றும் பப்பாளியினுடைய கலவையானது தயிர் மற்றும் அந்த மாதிரி கலவையை சேர்க்கும் போது செரிமான அசௌகரியத்தை அது ஏற்படுத்தும். அதனால் அதை தனித்தனியாக தான் நம்ம உட்கொள்ளணும். அதிக கொலஸ்ட்ரால் அந்த கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிடக்கூடாது. பப்பாளி வந்து ஒரு குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய பழம். இது வந்து அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து உட்கொள்வது சிலர் அஜீரணத்துக்கு வந்து வழிவகுக்கலாம். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். அதனால் நம்ம கவனத்தோடு இருக்கணும். பப்பாளி பழத்தை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது தோல் எரிச்சல் நமக்கு வந்து ஏற்படும். ஒவ்வாமை எதிர்வினை அலர்ஜி நமக்கு வந்து வரும். கருப்பை சுருக்கங்கள் பெண்களுக்கு வந்து ஏற்படலாம். அதனால் கருச்சிதைவு கூட அரிதிலும் அரிதாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கருப்பை சுருக்கங்கள் இருக்குது, அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து பப்பாளி பழத்தை சாப்பிடணும், மருத்துவரை வந்து அணுகணும். நீங்களாகவே வந்து சாப்பிடக்கூடாது. அது மிகப்பெரிய பக்க விளைவை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தலாம். பெண்கள் வந்து அளவோடு தான் வந்து பப்பாளி பழம் சாப்பிடணும். கரோட்டினீமியா பிரச்சனை வந்து பப்பாளி பழத்தை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது ஏற்படலாம். அதாவது கரோட்டினீமியா அப்படின்றது ஒரு தோல் நிறம் மாற்றம். உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் மஞ்சள் நிறம் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். பப்பாளி பழத்தை நீங்கள் அளவாக சாப்பிடலன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வரும். அளவோடு நீங்கள் சாப்பிடாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது வயிறு கோளாறு, சுவாசிக்காத சிரமம் அல்லது மூச்சு திணறல், மூக்கடைப்பு போன்ற தொந்தரவுகளுமே உங்களுக்கு ஏற்படும்ன்றது நீங்கள் மறந்துடாதீங்க. எந்தெந்த உணவுப் பொருட்களோட பப்பாளியை நம்ம இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். பப்பாளியும் பால் பொருட்களையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால், தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி போன்ற எந்த ஒரு பால் பொருட்களையுமே மில்க் ப்ராடக்ட்ஸுமே பப்பாளியோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் பால் பொருட்களை ஜீரணிக்க கஷ்டப்படும். இதனால் செரிமான அமைப்பு நமக்கு பாதிக்கப்படலாம். மேலும் வாயு பிரச்சனையும் நமக்கு வந்து ஏற்படலாம். அதனால் மில்க் ப்ராடக்ட்ஸோட பப்பாளி வந்து ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. முட்டை நம்ம சாப்பிடக்கூடிய முட்டையையும் பப்பாளியும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட பிறகு முட்டை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. இதனால் பல பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திப்போம். அதாவது மலச்சிக்கல், வாந்தி, அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை நமக்கு உண்டாகும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்ரஸ் பழங்களோட பப்பாளி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆரஞ்சு, எலுமிச்சை இந்த மாதிரி சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கக்கூடிய பழத்தோடு நம்ம பப்பாளியை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இதில் ரெண்டுத்துலையுமே விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒன்றாக நம்ம சாப்பிடும்போது அசிடிட்டி அல்லது நெஞ்செரிச்சலை நமக்கு அது வந்து ஏற்படுத்தி அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அதனால் நம்ம சிட்ரஸ் பழங்களோட பப்பாளி சாப்பிடக்கூடாது. அதிக புரதம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளோட பப்பாளி நம்ம சாப்பிடக்கூடாது. மீன், இறைச்சி, டோஃபு போன்ற அதிக புரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸோட பப்பாளி ஒருபோதும் சேர்த்து சாப்பிட வேண்டாம். ஏன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய புரதம் வந்து பப்பாளியில் வந்து புரதத்தை உடையக்கூடிய என்சைம்கள் இருந்திருக்கு. இது புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது அது உடைக்க முடியாமல் போகிறதால செரிமான அமைப்பு நமக்கு பாதிக்கப்படும். குளிர்ந்த நீரோட, அதாவது பப்பாளி பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சில் வாட்டர் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட உடனே ஒருபோதும் குளிர்ந்த நீர் குடிக்க வேண்டாம். நீங்கள் நார்மல் வாட்டர் குடிச்சிக்கலாம், இல்லை வெதுவெதுப்பான நீர் குடிச்சிக்கலாம். சில் வாட்டர் உடனே நீங்கள் குடிச்சிங்கன்னா அது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம், அதாவது உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து அது டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும்ன்றதை மறந்துடாதீங்க. நிபுணர்களுடைய கூற்றுப்படி பப்பாளியை அதிக அளவில் சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏன்னா பப்பாளியில் நார் சத்து மற்றும் பப்பைன் போன்ற நொதிகள் இருக்கிறதால அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாப்பிடும்போது வயிற்றுப்புறணி எரிச்சல் ஏற்படும். தளர்வான மலம், அதாவது வயிற்றுப்போக்குன்னு சொல்லக்கூடிய அந்த லூஸ் மோஷனை இது ஏற்படுத்தி பலவிதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளையுமே நமக்கு ஏற்படுத்தும்ன்றதை மறந்துடாதீங்க. அதனால் நீங்கள் எப்போதுமே பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.